ஹாய், நான் கார்த்திகா காயம்பு. இந்த வீடியோவில் ஏஐபி எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறமா கம்மிங் 31st வந்து ஏஐபி எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த எக்ஸாம் வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்ற பற்றின ஒரு ஐடியாவும் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஏஐபி எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பற்றின வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஏஐபி எக்ஸாம் எழுதின கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் வந்து லிங்க் தரேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் 2021 எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதையும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இந்த ஆல் இண்டியா பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. அதே மாதிரி நீங்கள் 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் லா வந்து முடிச்சிருக்கணும், ஒரு ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி எனி ஸ்டேட் பார் கவுன்சிலில் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் லா முடித்ததுக்கப்புறம் ஸ்டேட் பார் கவுன்சிலில் என்ரோல்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெம்பரவரியாக தான் அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு தருவாங்க. அந்த ஐடி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ண டேட்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் தான் அதில் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, வேலிடிட்டி வந்து இருக்கும். அதுக்கு மேலே அந்த கார்டு வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ அது அவ்வளோதான் வேலிடிட்டியே. ஸோ அதனால் அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஏஐபி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பர்மனெண்ட் அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காகவும் இந்த எக்ஸாமை வந்து சீக்கிரமாக கிளியர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்காக 2 வருஷத்துக்கு மேலே எழுத முடியாதா அப்படிலாம் கிடையாது. எத்தனை தடவை வேணாலும் ஏஐபி எக்ஸாம் வந்து எழுதலாம். இருந்தாலும் அந்த கார்டோட வேலிடிட்டி, நம்மளுக்கு கிடைக்கிற அந்த டெம்பரவரி கார்டோட வேலிடிட்டி முடிகிறதுக்குள்ளே நம்ம கிளியர் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இந்த ஏஐபி எக்ஸாம் வந்து 2010 தான் கண்டக்ட் பண்ணி நடத்திட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் லா டிகிரி முடித்து என்ரோல்மெண்ட் பண்ணாலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அதுவே போதுமானதாக இருந்தது. 2010 தான் ஏஐபி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏஐபி எக்ஸாமோட ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா அட்மிட் கார்டு வந்து வரும். ஸோ இப்போ வந்து அட்மிட் கார்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் இப்போது ஏஐபி எக்ஸாம் வந்து இருக்குது. அட்மிட் கார்டுனா உங்களோட ஹால் டிக்கெட், அதை தான் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கட் ஆஃப் ஸ்கோர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 2021க்கு முன்னாடி வரைக்கும் ஓப்பன் புக் டைப் எக்ஸாம், அதாவது நம்மளோட புக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம கிளாஸில் எடுத்த நோட்ஸ் அதெல்லாமே எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம லா காலேஜ் படிக்கும்போது எடுத்த நோட்ஸு நம்ம தனியாக எடுத்துகிட்டு போய் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். எல்லாமே வந்து அலௌடு. புக்கை பார்த்து நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா பார்த்தே நம்ம வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. இப்போ 2021க்கு அப்புறம் ஒரு நியூ ரூல் வந்து கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த வீடியோவுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. என்னென்னா, எல்லா புக்ஸும் வந்து அலௌடு கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஒன்லி பேராக்ட் மட்டும்தான் அலௌடு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுலேயும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேராக்டில் வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து இருக்கக்கூடாது, வித்தவுட் ஷார்ட் நோட்ஸ் இருக்கிற பேராக்ஸ் மட்டும்தான் அலௌடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இப்போது ஏஐபி எழுத போகிற பசங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ புக் இல்லாமல் எப்படி வந்து எழுதுறது, எல்லா சப்ஜெக்ட்டுமே எப்படி வந்து படிச்சுட்டு போகிறது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் வந்து 19 சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 19ஐயும் ஃபுல்லாக வந்து எப்படி படிக்கிறது, அதே மாதிரி வெறும் பேராக்டை மட்டும் வச்சுட்டு எப்படி நம்ம வந்து பாஸ் பண்ணுறது, பேராக்டை மட்டும் வச்சு பாஸ் பண்ணிட முடியுமா அப்படிலாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மெயிலெலாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. மெயிலில் நிறைய கொஸ்டின்ஸ், ஏஐபியை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ என்னென்னா ஒன்றும் கிடையாது, வெயிட்டேஜ் கொடுக்குற சப்ஜெக்ட்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கள். அதுலேயுமே இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கவர் பண்ணுங்கள். இன்னொன்று ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய லாஸ்ட் டைம் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. இது நான் கேதர் பண்ண நியூஸு. ஸோ என்னென்னா, டைரக்ட் கொஸ்டின்ஸ்னால் செக்ஷன்ஸை வந்து டைரெக்டாக கேட்குறது. இப்போது பேராக்டில் வந்து நீங்கள் பார்த்து அப்படியே வந்து போட்டுடலாம். டைரக்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, Section 265 capital A to Section 265 capital L Chapter 21 capital A of the Criminal Procedure Code deals with the concept of dash அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சாப்டர் 21 capital A வந்து ப்ளீ பார்கெனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நீங்கள் செக்ஷன் வந்து மெமரி பண்ணலைனாலுமே சிஆர்பிசி அப்படின்னு எடுத்துட்டாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். இந்த மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா இதை பார்த்தோன்னா நீங்கள் பேராக்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இது வந்து ப்ளீ பார்கெனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீ பார்கெனிங்னா பேரம் பேசுதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த சாப்டர் தான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து இந்த செக்ஷன் இந்த சாப்டர் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி டேரெக்டாக கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. என்னென்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியவே தெரியல, அதை வந்து உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாது, அந்த கொஸ்டின் வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக பேராக்டை பார்த்து ஆன்சர் போட முடியும் அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்கு
இந்த கொஷினை வந்து பேரக்டை பார்த்தே நம்ம வந்து உடனே ஆன்சர் போட்டுடலாம் அப்படின்ற கொஷின்ஸ்க்கு மட்டும் கான்ஃபிடென்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் பண்ணிடுங்க. எத்தனை கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 30 கொஸ்டின்ஸ் 35 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி அக்யூரேட்டாக கரெக்டாக வந்து ஆன்சர் போட்டுருங்க. இன்னொன்று, சில கொஸ்டின் உங்களுக்கு பேரக்டாக பார்க்காம எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் சில செக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சில ப்ராப்ளம்ஸை பார்க்கும்போது அதுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்ச கொஸ்டின்ஸையும் டிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்ச ஒரு 40-50 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஏதாவது ஒன்று வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒன்றுன்னு சொல்லி டிக் பண்ணுற கொஸ்டின்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து கரெக்ட் ஆயிரும். ஸோ அது உங்களுக்கு இன்னும் கூட மார்க் இன்க்ரீஸ் பண்ணிடும். அதாவது நீங்கள் கரெக்டானு நினச்சிட்டு இருக்க கொஸ்டின் ஏதாவது ராங்காக கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சும்மா போட்டு விட்ற கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும் இல்லையா. ஒரு கிளிக்கில் சொல்கிறேன். ஸோ அதனால் எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சரை போட்டுட்டு வாங்க. எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுட்டு மட்டும் வந்துடாதீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேரக்டை பார்த்து போடக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்து அது எல்லாத்தையும் லைனாக அப்படியே டிக் பண்ணிகிட்டே போயிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பேரக்டை பார்த்து கரெக்டாக போடக்கூடிய ஆன்சர்ஸ் உள்ள கொஸ்டின்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆன்சர்ஸு, இப்படி 2 டைப்பாக வந்து வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. இது வந்து உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் கூட, ஒரு 20 இருந்தால் கூட பரவாயில்ல, அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் முதலேருந்து வாங்க. நீங்கள் டிக் பண்ண கொஸ்டின் அதை விட்டுருங்க. டிக் பண்ணாத கொஸ்டின்ஸ்க்கு வந்து மறுபடியும் ஏதாவது பேரக்ட்லேருந்து போட முடியுமான்னு செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் பார்த்து போடுங்க. அந்த மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து எதுவுமே சுத்தமாக எனக்கு ஐடியாவே கிடையாதுன்ற கொஸ்டின்ஸ்க்கு ஏதோ ஒன்று வந்து போட்டு விடுங்க. இது எதுக்காக நான் திரும்ப சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஓகே நம்ம ஒரு 50 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நம்ம இதில் குறிக்க வேணாம், இல்லை ஒரு 80 வந்து நம்ம டிக் பண்ணிட்டோம் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் 100 கொஸ்டின்ஸ்க்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதே போல் ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 40% நீங்கள் வந்து ஆன்சர் கொடுத்துட்டாலே கரெக்டாக நீங்கள் பாஸ். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 35% நீங்கள் பாஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, கரெக்டாக ஆன்சர் போட்டுட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் பாஸ். நெக்ஸ்ட்டு, நீங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் அதிகமான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். என்னென்னா சிஆர்பிசி, சிபிசி, கான்ஸ்டியூஷனலாக இது 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் வந்து ஈச் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. இது நீங்கள் கண்டிப்பாக வந்து கோத்ரூ பண்ணிக்கணும். நீங்கள் ஆல்ரெடி லா காலேஜுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு படித்த அதுலேயும் உங்களுக்கு தெரியும் எது எது இம்பார்ட்டன்ஸு. அந்த மாதிரி ரீசெண்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட்ஸில் ரீசெண்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸு, அதே மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸு, அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எவிடன்ஸு, ஐபிசி, ஃபேமிலியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் 8 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஐபிசிலாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஐபிசிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ஹியூமன் பாடி, அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு, இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்காக நான் இப்போது ஐபிசியில் சொன்னது மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்ல வரல. இருந்தாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடி நம்ம காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு படித்த மாதிரி தான். அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதுன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓகேவா, ஒரு டாபிக் பார்க்கும்போது தெரியும் இது இம்பார்ட்டனாக இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விஷயங்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கான்ட்ராக்ட், ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட், ப்ராப்பர்ட்டி லாஸ், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் இதெல்லாம் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே உள்ளது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாமே வந்து பாருங்கள். இதில் இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லாம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதையுமே ஒரு ரீட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பேரக்ட் மட்டும்தானே அலவுடு, புக்ஸ் எல்லாம் அலவுடு கிடையாது, நோட்ஸ் எல்லாம் அலவுடு கிடையாது. ஸோ எப்படி நாங்கள் கிளியர் பண்ணுறது அப்படிலாம் வந்து நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் ஏஐபி எக்ஸாம்னா கிளியர் பண்ணவே முடியாது அப்படி இப்படின்னு பயமுறுத்தி விடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 80%க்கு மேலே கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை, ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தாராளமாக வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. நானே வந்து ஃபஸ்ட் டைமே ஏஐபி எக்ஸாம் வந்து அதுவும் நான் பாப்பா வச்சுட்டே கிளியர் பண்ணியிருக்கேன். நான் அதை ஆல்ரெடி வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆகி போயிடும். ஸோ அதனால் பயப்படாமல் ரொம்ப கூலாக வந்து அட்டன் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் இருக்குது, உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். சரிங்களா, ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது நமக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். அது வந்து கொஸ்டினை பார்க்கும்போது தானே தெரியும். ஸோ அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கிடச்சா நீங்கள் அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதை வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க, இந்தந்த டாபிக்ஸ்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் முதல்லயே சொன்ன மாதிரி நான் என்னோடய கொஸ்டின் பேப்பரை வித் ஆன்சர் வந்து நான் லிங்க் தரேன். ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக பாருங்கள். தென் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், allindiabarexamination.com ஸ்பேஸ் இல்லாமல் வந்து போடணும். இதில் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்மிட் கார்டுமே இதில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
தென் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, என்ன என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி சட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க நம் நாடு. தேங்க்யூ.